புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சிவகாசியில் கடந்த 9 ஆண்டுகளாக வீட்டின் ஜன்னல் கம்பிகளை அறுத்து கொள்ளையடித்து அச்சகம் தொடங்கி நடத்தி வந்த கொள்ளையர்களை போலீசார் சாமர்த்தியமாக கைது செய்திருக்கும் பரபரப்பு சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். சிவகாசி அருகே செங்கமல நாச்சியார்புரம் திருப்பதி நகரில் தனியார் பள்ளி தாளாளர் செல்லப்பாண்டியன் வீட்டில் கடந்த 8ஆம் தேதி வீட்டின் ஜன்னல் கம்பியை அறுத்து உள்ளே சென்ற திருடர்கள் வீட்டில் பணம் நகை இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிவகாசி பகுதியில் இதே பாணியில் கடந்த 9 ஆண்டுகளாக பல வீடுகளில் ஜன்னல் கம்பியை உடைத்து சுமார் 70 சவரன் நகை மற்றும் சுமார் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இப்படி கடந்த 9 ஆண்டுகளாக காவல்துறைக்கு தண்ணி காட்டி வந்த கொள்ளையர்களை பிடிக்க விருதுநகர் எஸ்பி கண்ணன் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி அனில்குமார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில்தான் கடந்த 8ஆம் தேதி தனியார் பள்ளி தாளாளர் செல்லப்பாண்டியன் வீட்டில் நடந்த கொள்ளை முயற்சியை தொடர்ந்து வீட்டை சுற்றிலும் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை தீவிரமாக ஆய்வு செய்தனர். அப்போதுதான் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது சிவகாசி அருகே நமஸ்காரிதான்பட்டியை சேர்ந்த தங்கேஸ்வரன் மற்றும் திருத்தங்களை சேர்ந்த செல்வகுமார் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் வீட்டில் வைத்து கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 64 சவரன் தங்க நகை மற்றும் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனங்கள், ஜன்னல்களை அறுக்க பயன்படுத்திய இயந்திரம், கையுறை உள்ளிட்ட பல்வேறு திருட்டு உபகரணங்களை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதில் சிவகாசி அருகே நமஸ்கரிதான்பட்டியை சேர்ந்த தங்கேஸ்வரன் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை கேரளாவில் கூலி வேலை செய்தபோது அங்கு பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். அதன் பின்பு சிவகாசி வந்த தங்கேஸ்வரன் அச்சகம் ஒன்றில் கூலி வேலைக்கு சென்றுள்ளார். அங்கு வேலை பார்த்த செல்வகுமாருடன் சேர்ந்து 2018 முதல் நமஸ்கரிதான்பட்டி, கண்ணகி காலனி, கந்தபுரம் காலனி, பொதுகை நகர், பள்ளப்பட்டி, திருத்தங்கல் ஆகிய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆளில்லாத வீடுகளை குறிவைத்து நோட்டமிட்டு வீட்டின் ஜன்னல் கம்பிகளை இயந்திரம் மூலம் அறுத்து உள்ளே சென்று தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். மேலும் திருடப்பட்ட நகைகளை உறவினர்கள் பெயரில் அடகு வைத்தும் விற்பனை செய்தும் அதன் மூலம் கிடைத்த பணத்தில் இருவரும் சேர்ந்து 2021இல் சிவகாசியில் 2 ஹேண்ட்ஸ் என்ற பெயரில் சொந்தமாக அச்சகம் ஒன்றை தொடங்கி நடத்தி வந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் அச்சகத்தில் பணிபுரிபவர்களாகவும் இரவில் கொள்ளையர்களாகவும் கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகளில் கொள்ளையடித்து வந்த இருவரை சிவகாசி டிஎஸ்பி அனில்குமார் தலைமையிலான தனிப்படையினர் கைது செய்திருப்பது அப்பகுதி மக்களை பெரிதும் நிம்மதியில் ஆழ்த்தியிருக்கும் நிலையில் எஸ்பி கண்ணனும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் பல பரபரப்பான சம்பவங்களுடன் நாளைய கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.